வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 2 கட்டு ஒயர் வச்சு சிவன் கண் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெள்ளை கலர் ஒயர் வந்து 6.25 அடியில் 30 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தனித்தனியாக இருக்கட்டும். சுத்து ஒயர் வந்து கருப்பு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை கலர் ஒயரை 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு சுத்து ஒயரை வச்சுக்கிட்டு சுத்து ஒயர் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சுத்து ஒயரை வந்து நம்ம 2ஆக மடித்து இந்த வெள்ளை கலர் ஒயரோடு எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவு மடித்து அதுக்கு மேலே அந்த மேலே இருக்கிற தனி ஒயர் வெள்ளை கலர் ஒயரை வச்சு அப்படியே நம்ம சாதாரணமாக எப்பயும் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். சிவன் கண் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சாதாரண நாட் போட்டுக்கணும். அடுத்ததான் வந்து சிவன் கண் வரும். இது ஒன்று பாக்ஸ் நாட் ஒன்று, சிவன் கண் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். இப்போ அடுத்தது வந்து சிவன் கண் வந்து சுத்து ஒயர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்து அந்த தனி ஒயரை வந்து அதுக்குள்ளே விட்டு அப்படியே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு எப்பயும் போல் ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் வச்சு அழுத்தி பிடிச்சி இந்த சைடு உள்ளே இருக்கிற ஒயருக்கு நடுவில் விட்டு அப்படியே முன்னாடி இழுத்து பின்னாடி இழுத்தோமா அவ்வளோதான், சிவன் கண் வந்து வந்துச்சு. இப்போ பாருங்கள் அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, சந்து, இந்த 2 ஒயரும் சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். இந்த சிவனுடைய நெற்றியில் இருக்கிற மாதிரி வரும் இந்த கொடியினுடைய அந்த ஹோல்ஸ் வந்து. அதனால தான் வந்து இதை நம்ம சிவன் கண் சொல்கிறோம். அடுத்தது பாக்ஸ் நாட்டு. அதே மாதிரி வெள்ளை கலர் ஒயரை 2ஆக மடிச்சுக்கிட்டு அடுத்தது வந்து சிவன் கண். கவனிச்சாலே நல்லா தெரியும். அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த முன்னாடி இருக்கிற ஒயருக்கு உள்ளே விட்டு மேலே இழுத்துக்கணும். இழுத்துட்டு அப்படியே முன்னாடி இழுத்து பின்னாடி நம்ம சுத்து ஒயரை இழுத்தோமா டைட் ஆயிரும். அடுத்தது பாக்ஸ் நாட்டு. இதே மாதிரி இருக்கிற 30 ஒயரையும் ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கவனித்தாலே ஈஸியாக போட்டுடலாம். நாட் வந்து டைட்டாக வரத்துக்கு எப்பயும் போல தான் நம்ம ஆள்காட்டு விரலையும் பெரு விரலையும் நல்லா அழுத்தி பிடிச்சி அந்த டைட்டை வந்து நல்லா டைட் பண்ணோமா நல்லா டைட்டாக 4 பக்கம் ஒரே ஈவனாக வந்துடும். இப்போ வந்து 30 பூலையும் போட்டாச்சு. 30 லைன் அதே மாதிரி அந்த சுத்து ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுன்றது நமக்கு ஒரு அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம சுற்றி வரப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள்,
அடுத்தது வந்து முன்னாடி ஒயர் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாக்ஸ் நாட் தான் வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பாக்ஸ் நாட்டை முன்னாடி போட்டோம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பினப்பையும் அதே மாதிரி பாக்ஸ் நாட் வருது. பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். திருப்பி தான் போடணும், அதே இடத்துல போடக்கூடாது. நம்ம எப்படி அந்த 2 ஒயர் ஒன்றா சேர்ந்து வருது இல்லைங்களா, அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம எந்த நாட் போடணுன்ட்டு தெரியும். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சிவன் கண்ணா சாதா நாட்டான்னு சொல்லி தெரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு திருப்பினதுனால சாதா நாட் வந்திருக்கு. சாதா நாட் போட்டு அடுத்தது சிவன் கண் போட்டுக்கலாம். அடுத்தது சிவன் கண் அப்படியே வந்து சாதா நாட் பாருங்கள், நேராக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்ப சாதா போடணும். அதாவது 2 ஒயர் சேர்ந்து இருக்கிற இடத்துல சாதா நாட்டும் 2 ஒயர் பிரிஞ்சு இருக்கிற இடத்துல சிவன் கண், அப்படி தான் நம்ம வந்து இதை ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு நாட்டு வந்து ஒரே இது, ஒன்று சிவன் கண் இல்லைன்னா சாதா நாட்டு, அந்த மாதிரி ஒரே இடத்துல தொடர்ந்து ரெண்டு பூ போட்டோமா அந்த இடத்துல வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஹோல்ஸ் வந்து தப்பாக வந்துடும். அந்த லைன் ஃபுல்லாகவே கடைசி வரைக்குமே அப்படி தப்பாக தான் வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுறப்ப கரெக்டாக பார்த்துட்டு நம்ம போட்டுக்கணும். இந்த சிவன் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தப்பு பண்ணிட்டா அந்த ஃபஸ்ட்டில் எப்போ எந்த இடத்துல தப்பு பண்ணமோ அந்த இடத்துலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து இரெகுலராக தான் வரும். ஷேப்பு மாறி அந்த இடமே வந்து நல்ல வித்தியாசமே தெரியும் கூடையில். அடுத்தது வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அதனால் போடுறப்ப நல்லா கவனமாக பார்த்து போடணும். இப்போ இதே மாதிரி 2வது லைன் போட்டுக்கலாம். இப்போ 2வது லைன் முடிச்சிட்டோம். இப்போ 2வது லைனும் வந்து முடிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி 10 லைன் எப்பயுமே நான் வழக்கமாக போடுற மாதிரி அடி வந்து 10 லைன் போட்டுக்கலாம். 10 லைன் போட்டால் தான் கொஞ்சம் அகலமாக நம்ம ஏதாவது வைக்கிறதா இருந்தால் கூட, நம்ம மார்க்கெட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கூட பொருளுங்கள்லாம் வாங்கி வைக்கிறப்ப தாராளமாக இருக்கும். அதனால் வந்து 10 லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்கில் கூட நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் 10 போடக்கூடாது, ஒரு 8 லைன் போட்டால் போதும். நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அது ஹேண்ட்பேக்கில் வந்து ரொம்ப அடியில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரி 3வது ஒயரும் சேர்த்துக்கலாம். இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி 3வது லைனும் நல்லா டைட்டாக ஒரே ஈவனாக நம்ம வந்து மடித்து நல்லா இழுத்து விட்டுக்கணும்.
இப்போ வந்து 3வது லைன் முடித்து அடியில் வந்து 10 லைன் போட்டாச்சு. 10 லைன் வந்து 10வது லைன் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அடியில் வந்து இதெல்லாம் நம்ம சிவன் கண்ணில் வந்து உள்ளே வந்து நல்லா நம்ம இந்த தென்னை குச்சி வந்து சொருக முடியாது. ஆனால் சாதாரண நாட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரதை வந்து நம்ம அந்த மாதிரி குச்சி சொருகினோம்னா நல்லா நீட்டாக நின்றும். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த 10வது லைன் நம்ம போடுறப்ப அப்படியே இந்த சுத்து வயர் வந்து கட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம மேலே வந்து கூட போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி போட்டாலும் இந்த மாதிரி சிவன் கண் கூடையுடைய அடிப்பகுதி நம்ம போட்டாச்சு. மேலே வந்து நம்ம இதே ஒயரை வச்சு நம்ம வந்து அப்படியே சுத்து ஒயர் மாதிரி போட்டுக்கிட்டு வந்தாலும் 4 மூலையிலையும் ஒவ்வொரு ஒயர் விடணும். அதனால் நான் வந்து ஒரே இடத்துல ஒரே நாட்டு, அதாவது சுத்து ஒயரில் வர இடத்துலையும் ஒரே ஒரு நாட்டு, அந்த கூடையிலையும் ஒரே இடத்துல ஒரே நாட்டு, ஒன்று சாதா இல்லைன்னா சிவன் கண், ரெண்டு ஒரே, ஒன்று சாதா வரும், அந்த சாதா நாட்டு வந்து 2 வரும், சிவன் கண்ணு 2 வரும். அதே மாதிரி இருக்கிற 4 கார்னர்லேயும் வந்து ஒவ்வொரு ஒயர் விட்டுறணும். நான் வந்து விடலை, நான் அப்படியே வந்து ஒரு 4 லைனில் அந்த மூலையில் இருக்கிற ஒயரில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த வந்து நம்ம நார்மலாக முடிக்க வேண்டிய இடம். அடுத்தது வந்து சுற்றிட்டு வர இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒயர் வந்து விட தேவையில்லை. அடுத்த கார்னரு அடுத்த கார்னரில் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வருங்க, அப்படியே நான் வந்து ஒன்று சிவன் கண்ணு ஒன்று சாதா நாட் போட்டு வந்தாலும் இந்த மூலையில் பாருங்கள் நல்லாவே தப்பு தெரியுது. அதனால் வந்து அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு அதே மூலையில் இருக்கிற ஒயரை 2 ஒயராக சேர்த்து வந்து போடணும். 2 ஒயராக சேர்த்து போடணும். இப்போ 2 ஒயரையும் சேர்த்து சிவன் கண் போடணும். 2 ஒயரும் சேர்த்து வச்சுக்கலாம். மேல் ஒயர் வந்து மேலேயும் உள் ஒயர் வந்து உள் பக்கமும் வச்சு அந்த நீட்டாக இருக்கிற ஒயரை நல்லா இழுத்து பிடிச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போகணும். இந்த நாட் போகிற ஒயரை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து விட்டுட்டு இந்த ஒயர் வந்து சுத்து ஒயர் வந்து இழுக்கணும். அப்போ தான் வந்து எல்லா தடவை ஒன்றா சேர்ந்து இந்த நாட் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து பாக்ஸ் நாட்டு. அப்படியே இப்போ இருக்கிறப்ப மேல் வந்து நம்ம சுத்து ஒயர் வச்சுட்டு மேல் வந்து ஒயர் கூட பின் விட்டு வரும்.
இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் எப்படி இருக்கோ, ஒயர் எப்படி இருக்கோ, 2 ஒயர் சேர்ந்து வர இடத்துல சாதா நாட்டும், விரிஞ்சு வர இடத்துல சிவன் கண் அதே மாதிரி போட்டு லாஸ்ட்டில் நம்ம எப்படி முடிக்கலான்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் அப்படியே கவனிச்சிட்டு வந்தால் நல்லா ஈஸியாக புரியும். ஒரு கார்னரு அடுத்த கார்னரு அடுத்த கார்னர் 4 கார்னர்லையுமே ஒவ்வொரு ஒயரு இந்த மாதிரி விட்டுட்டு ஒவ்வொரு ஒயரு அது பக்கத்தில் இருக்கிற ஒயர் ரெண்டையும் சேர்த்து ஒரு 4 லைன் மட்டும் போட்டால் போதும். அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் சொருகிறப்ப பேக்கை திருப்பி விட்டு அதை இன்னும் ஒரு 2-3 பூ நல்லா சொருகிட்டு அந்த ஒயரை உள்ளே நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ எப்படி போட்டுட்டு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதே கார்னர்லேயும் ஒரு ஒயர் வந்து நம்ம 2 ஒயரை சேர்ந்து அடுத்த ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒரே பாக்ஸ் நாட்டு வருது. அந்த இடத்துல நேராக அந்த கோடு வத்த அந்த கண்ணை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து சாதா நாட்டு வரும், அதுக்கு பக்கத்துலேயும் சாதா நாட்டு வரும். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த சாதா நாட்டு வர அந்த ஹோல்ஸ் வந்து அதில் இருக்கிற ஒயர் வந்து மடித்து அந்த ஒயரோடு சேர்த்து வந்து ஒரு 4 லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் இதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த லைனு பாருங்கள் போட்டாச்சு. இப்போ வந்து 23 லைன் போட்டிருக்கேன், மீதி 2 லைன் போடணும்.
வந்து லாஸ்ட் லைன் வந்து முடிக்க போகிறோம். அது நம்ம சாதா நாட்டு போட்ட கொடியில் ஒன்று எப்படி இந்த கார்னர் பகுதியில் மடித்து நம்ம சொருகிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து நம்ம இந்த சிவன் கண்ணுட்டனால உள்ளே வளைஞ்சி வளைஞ்சி வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒயர் கூடிய அப்படியே முழுசாக திருப்பிட்டு நம்ம அப்படி கூட ஒயரத்தை வந்து நம்ம அப்படியே ஒயர் கட் பண்ணக்கூடாது. மறுபடியும் உள்ளே திருப்பி நல்லா இழுத்து விட்டுட்டு அப்புறம் தான் வந்து ஒயரை வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து முழுசாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3வது லைன்லேருந்து ஒரு லைன் ஒரு பூ வந்து கூடையை சுற்றி எல்லாத்தையும் சொருகிட்டு அப்புறமா நம்ம இழுத்து சொருகிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முழுசாக நல்லா சொருகி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம கைப்பிடி எப்படி போடுறதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே இதில் போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி உள் ஒயரை எல்லாத்தையும் சொருகியாச்சு. சொருகின ஒயரை மீண்டும் திருப்பி விட்டுட்டு நல்லா இழுத்து கட் பண்ணணும். கட் பண்ணனா கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 கட்டு ஒயரை வச்சு எப்படி நம்ம சிவன் கண் கூட போட்டோன்றது பார்த்தோம். மீண்டும் கைப்பிடி போடுற வீடியோவை 2வது பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.